சுவாமி சரணமையப்பா. ஐயப்பனின் மகிமையை காக்கும் வகையில் ஐக்கிய நீதியினுடைய சார்பிலே நடத்தப்படுகின்ற இந்த அறப்போராட்டத்திற்கு தலைமை தாங்கி எடுத்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களுக்கும் ஏனைய பெரியவர்களுக்கும் சுவாமிஜியுடைய பாதங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய சுவாமிஜி அவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், எங்க ஊருக்காரங்க. சுவாமிஜி அவர்கள் மலையாளத்தில் பேசியிருக்கிறோம். 56 தொடர்ச்சி அதுல வந்து இடம் உண்டாயிருந்தது. இப்ப சுவாமிஜியர்களுடைய ஆன்மீக ஆளுமை என்பது கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி தமிழகம் முழுவதும் வரக்கூடிய அளவுக்கும் கேரளத்தினுடைய பல பகுதிகளுக்கு வரக்கூடிய அளவுக்கும் இறைவன் அருள் கூட்டி இருக்கின்றார். இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் என்ன? 2 விஷயங்கள் கேரளத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய பினராயி அவர்களை பற்றி நாம் கவனித்திருக்கின்றோம். அவருக்கு மிகவும் பிடித்தமானது, அவருக்கு கொஞ்சமும் பிடிக்காதது. அவருக்கு கொஞ்சமும் பிடிக்காதது ஐயப்பன், சபரிமலை, ஆன்மீகம். அவருக்கு ரொம்ப பிடிச்சது சொர்ணம். சொர்ணத்துக்கு மேல அவருக்கு இருக்கக்கூடிய பற்று இதுவரைக்கும் உலகத்தில் யாருக்கும் இருந்திருக்க முடியாது. உடனே நன்றாகவே தெரியும். 2020ஆம் ஆண்டு துவங்கி அரபு நாடுகளில் இருந்து அரசு அதிகாரிகள் மூலமாக தங்கம் கடத்தப்பட்ட விஷயங்கள், அது எந்த அளவுக்கு மிக கேவலமான முறையில் முதலமைச்சரை பற்றி வெளிக்கொண்டு வந்திருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள இப்ப நம்ம போக வேண்டாம். எப்படி சபரிமலை அவருக்கு பிடிக்காம போகுது? 1939ஆம் வருஷம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி கேரளத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிக்கப்படுகிறது. 39 பினராயி விஜயன் பிறந்தது வந்து 45. 35 பினராயில தான் மாநாடு நடத்தி, முதல் மாநாட்டில நடத்தி இங்க வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. 1950 மே மாதம் 20ஆம் தேதி சபரிமலையிலே ஆலய தரிசனங்கள் எல்லாம் முடிந்து ஆலயத்தை கூட்டும் பொழுது எல்லா பக்த ஜனங்களும் கூட இருக்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியுது பாதுகாப்பான முறையில் பூட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கோயிலை சாதிட்டு வந்துட்டாங்க. இது 1950 ஜனவரி மாதம் மே மாதம் 20ஆம் தேதி. மே மாதம் 23ஆம் தேதி ஆலயம் எரிகிறது என்று சொல்லி அதற்கு ஒரு மலைவாழ் மக்கள் வனவாசிகள் பார்க்கிறாங்க. அப்ப கொல்லத்தில் உள்ள டிஎஸ்பி அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கிறாங்க, விசாரிக்கிறது. 1 மாதம் கழித்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி 1950 அந்த கோயிலில் போய் பார்க்கிறாங்க. கோவிலுடைய நடையை வெட்டி பிளந்து 15 தடவை வெட்டிருக்காங்க. வெட்டின மட்டும் கிடையாது, உள்ளால போய் சுவாமிஜியுடைய உருவத்தை, பிம்பத்தை, விக்கிரகத்தை பல துண்டாக உடைக்கின்றார்கள்.
சுவாமி ஐயப்பனுடைய பிம்பத்தை உடைக்கிறாங்க. இதெல்லாம் ஜூன் மாசம் 20ஆம் தேதி அந்த டிஎஸ்பி பார்க்கிறாங்க. அப்புறம் டிஐஜினுடைய என்கொயரி போடுறாங்க. அனுமதிப்பவர்களே, அந்த வழக்கில் தெரிவு இல்லை. யார் செய்யறாங்க தெரியாது, யார் செய்யறாங்கன்னு தெரியாது. ஆகையினால அந்த வழக்கு ஒண்ணு இல்லாம போனது. 1994 நம்முடைய சதானந்தன் மாஸ்டர் அவர்கள் வெட்டப்படுகின்றார்கள். அவருடைய கால்கள் துண்டாடப்படுகின்றது. இப்ப ஏராளமான இந்திய இயக்க சகோதரர்கள் இங்கு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். என்னுடைய வேண்டுதல், இந்த வழக்கினை சிபிஐ எடுத்து நடத்தும் போது இப்போதுள்ள நிலையை மட்டும் பார்க்காமல் 1950 எப்படி அந்த ஆலயம் எரிக்கப்பட்டது, அந்த ஆயுத தடையில் என்று சொல்ல முடியுமா? சதானந்த மாஸ்டர் வெட்டின அந்த ஆயுதம் அதே போல அன்னைக்கும் பயன்படுத்தியிருக்க முடியும். ஆகவே இதெல்லாம் கிளப் ஒரு விசாரணை நடத்துவது சரியாக இருக்கிறது நான் கருதுகின்றேன். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். இப்ப ஐயப்பனுடைய ஆலயத்தில் இருந்த கவசங்கள் 1998 அறிவிக்கப்பட்ட கவசம், துவாரபாலகர்களுடைய கவசம், அதை ரிப்பேருக்காக அனுப்புறாங்க. ரிப்பேருக்காக அனுப்பும் போது எவ்வளவு வெயிட் சரியாக இருந்தது சொல்லிட்டு கணக்கு இல்லை. ஆனால் விஜய் மல்லையா அவர்கள் கொடுத்த போது ஏறக்குறைய 30 கிலோ தங்கமும் 1900 கிலோ காப்பரும் அதில் இருந்தது. அதை வெயிட் போட்டு பார்க்கும்போது திரும்பி வரும்போது 4.5 கிலோ காவிட. இன்னைக்கு நாம் எடுத்துக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ உன்னிகிருஷ்ணன் போற்றி சொன்ன ஐயப்பன் சுவாமி அவருக்கு பிடிக்காது. ஆனா உன்னிகிருஷ்ணன் போற்றி ரொம்ப பிடிச்சது. எல்லா இடங்களிலும் அவருடைய படங்கள் எல்லாம் காமிக்கிறாங்க. இந்த விசாரணை நடத்தும் போது தயவு செய்து அரசாங்கம் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு ஆலயத்திற்கு மட்டும், ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு மட்டும் சொந்தமான பிரச்சனை இல்லை. கன்னியாகுமரி மாவட்டம் 1956 வரைக்கும் கேரளத்தோடு இருந்த ஒரு பகுதி. திருவாரூர் சமஸ்தானத்தினுடைய தலைநகரம் பத்னாபுரம். பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்னாபுரம் தான் அன்னைக்கு தலைநகரம். அன்னைக்கு ராஜ குடும்பத்திற்கும் சரி, மக்களுக்கும் சரி, புகழ்பெற்ற ஆலயமாக இருந்து திருவட்டார் ஆதிகேசவ பெருமாளுடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமியுடைய வைர கிரீடம், தேனூர் தங்கம், உடம்பு முழுக்க சொர்ணத்தால கவசம் போட்டுக்கிறாங்க. 1974 இருந்து சுரண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 74 இருந்து சுரண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 1990-91 இங்கு வெளிவருது. இதை விசாரிப்பதற்காக சிபிசிஐடி அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் கொடுக்கின்றார்கள். சிபிசிஐடி வழக்கு 35 பேர் மீது வழக்கு. எத்தனை பேரு? 35 பேர் மீது வழக்கு. 92 போடப்பட்ட வழக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதுல ஏறக்குறைய 23 பேர் மரணம் அடைந்து விடுகிறார்கள். சூசைட் பண்ணாங்க.
தானா முன் வந்து நாங்க எடுத்துட்டோம் சொல்லி கொடுத்தவர்கள் 4.5 கிலோ தங்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஏறக்குறைய 7 கிலோ தங்கம் மட்டும், வைரத்தை பற்றி நாங்க சொல்ல எல்லாம் களவு போயிருக்குது. இப்ப போன வாரம் கொடுத்திருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் என்ன தெரியுமா? 18 பேர் விடுவிக்கப்படுகின்றார்கள். 18 பேர் விடுவிக்கப்படுகின்றார்கள். என்ன காரணத்தை சொல்லுகிறாங்க? அரசாங்கம் தெளிவான சாட்சிகளை கொடுக்காத காரணத்தால் இந்த வழக்கு நிரூபிக்கப்படாமல் இருக்கின்ற காரணத்தால் அவர்களும் விடுதலை பண்றாங்க. 18 பேர் விடுதலை பண்றாங்க. இப்ப சதானந்தன் மாஸ்டரோட கேஸ் வரும். 94 நடந்தது. இப்போ இந்த வருஷம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட்? 7 ஆண்டுகள் சிறை தண்டனை. இந்த காலையில் இழந்தவருக்கு 94 போடப்பட்ட வழக்கு. அந்த கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் இப்ப வருது 7 ஆண்டுகள். அப்ப இடைப்பட்ட எத்தனை வருஷம் முயற்சிட்டு இருக்கிறாங்க? எத்தனை ஆண்டுகள் சிபிஎம் குண்டர்களுக்கு இவர்கள் ஆதரவாக கொண்டிருக்கின்றார்கள்? அது பினராயி விஜயன் அவர்களுக்கு தெரியாதா? இவருக்கு ஜட்ஜ்மெண்ட்ல வந்து வழி அனுப்புறாங்க. வழி அனுப்புறதுக்கு ஒரு எம்எல்ஏ போயிருக்கிறாங்க. சிபிஎம் எம்எல்ஏ ஜெயிலுக்கு போகக்கூடிய வழி அனுப்புறதுக்கு போயிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன், இது சரியான ஒன்று. நமக்கெல்லாம் கொஞ்சம் எரிச்சல் வரலாம். ஆனா சரியான ஒன்று என்னன்னா, 4 மாசம் கழிச்சு கேரளத்தில் ஆட்சி மாற்றம் வரும்போது இங்க இருக்கக்கூடிய ஆளுகின்ற பல பேர் சிறைக்கு போகக்கூடிய நிலை வரும்போது இந்த 7 பேர் அவருக்கே வரவேற்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதை நினைச்சுதான் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சகோதரர்களே, இது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. ஐயப்பன் கேரளத்திற்கு மட்டும் சொந்தமானவர் இல்லை. எங்கள் குடும்ப தெய்வம், எங்கள் குடும்ப தெய்வம். 1960களில் இருந்து துவங்கி தொடர்ந்து சபரிமலைக்கு நான் வந்துட்டு வருகிறேன். என்னுடைய தகப்பனார் அதுக்கு முன்னாடி பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே சபரிமலைக்கு வந்துட்டு கூடியது. என்னுடைய குடும்ப தெய்வம் சபரிமலை ஐயப்பன். இன்னைக்கு அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய, அவருடைய துவாரபாலனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சொர்ணம் களவாடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இந்த முதலமைச்சர் பினராயி விஜயனுடைய கடமை. வெள்ளை அறிக்கைகள் கொடுத்தாக வேண்டும். அதற்கான பொறுப்பினை அவர்கள் ஏற்றாக வேண்டும். எஸ்ஐடி ஒன்று போட்டு ஹைகோர்ட்டினுடைய இதெல்லாம் வந்து எனக்கு வந்து திருப்தி கிடையாது. கேரளத்தில் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ? I am not at all satisfied with the SIT formed by the court. சிபிஐ விசாரிக்க வேண்டும். இந்த வழக்கை சிபிஐ எடுத்து விசாரிக்க வேண்டும். தகுந்த தண்டனையை இந்த பினராயி விஜயன் அனுபவிக்க வேண்டும். அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அனுபவிக்க வேண்டும். அப்படி வந்தால்தான் ஐயப்பனாக இருக்கிறான் என்று சொல்லி நான் கருத முடியும். தெய்வத்திற்கு குற்றம் என்று சொன்னால், தெய்வத்தை குற்றவாக்குவோம் என்று சொன்னால், அந்த குற்றத்தை செய்தவர் யாராக இருந்தாலும் அவர்கள் அதற்கான பதில் சொல்லியாக வேண்டும். அதேபோல கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள், ஆந்திராவை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இந்த சபரிமலை சொன்னா அவ்வளவு அந்த அளவுக்கு விரதம் இருந்து எந்த கோயிலுக்கும் போறது கிடையாது. திருப்பதிக்கு போகல நினைச்சா நான் திருப்பதி போடுவேன். மீனாட்சி கோயிலுக்கு போனா நினைச்சா போடுவேன். சபரிமலைக்கு போனா 41 நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி 18 படி மிதித்து நான் போனாதான் அது சபரிமலை தரிசனம். ஆகையினால
நம்முடைய ஐக்கிய போராட்டம் கேரளத்தை மட்டும் மையமாக வைத்து தயவு செய்து நீங்கள் செய்ய வேண்டாம். இது உங்களுடைய பிரச்சனை அல்ல. ஒட்டுமொத்த கோடிக்கணக்கான ஐயப்ப பக்தருடைய பிரச்சனை, நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தருடைய பிரச்சனை. நீங்கள் அழைத்தால் எல்லா மாநிலங்களிலும் இருந்து இங்கு திரண்டு வந்து போராடுவதற்கு ஐயப்ப பக்தர்கள் தயாராக இருப்பார்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நீங்கள் ஒற்றைப்படுத்தப்படவில்லை, ஒற்றுமைப்படுத்தப்படுகின்றீர்கள். நாம் எல்லாம் ஒன்று சேருவோம், நாம் எல்லாம் ஒன்று சேருவோம். வாழ்ந்தாலும் ஐயப்பனுக்காக, நம் வாழ்வு முடிவு என்று சொன்னால் அந்த வீழ்ச்சியும் ஐயப்பனுக்காகவே இருக்கட்டும் என்று சொல்லி பிரார்த்திப்படுகின்றேன்.